ஹாய் குட்டீஸ், இந்த பூம் பூம் குட்டீஸ் சேனலை எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செல்வம் செல்வம் எழுந்தாச்சா? குமரா, தட்டை எடுத்து நல்லா சத்தம் எழுப்பி விட்டு வா. நாளைக்கு வயல்ல கதிர் அறுக்க போறோம். அந்த சத்தம் கேட்டு குருவிங்க எல்லாம் பாதுகாப்பா வேற இடத்துக்கு போயிடட்டும். அப்படியா? சரிப்பா. குருவிகளே, நாளை அறுவடை வேலை தொடங்க போகிறது. நீங்கள் அமைதியான வேறு இடம் தேடி செல்லுங்கள். அடடா, இந்த முட்டைகளை பாதுகாப்பான இடத்தில் வைக்க வேண்டுமே. ஏய், குருவிங்களா பாதுகாப்பாக இருக்கீங்களா? இரவு கடந்தது, பொழுது விடிந்தது. பறவை கூட்டை பத்திரப்படுத்திய நிம்மதியில் குமரன் தன் காளையை ஓட்டிக்கொண்டு கிளம்பினான். ஊரே வேலையில் மூழ்கியிருக்க அவன் தாயார் அறுவடைக்கு ஆட்களை அழைக்க விரைந்தார். உழைப்பு நிறைந்த அந்த காலை பொழுது மிக அழகாக தொடங்கியது. ஏய் பொண்டுகளா, நாளைக்கு அறுவடை இருக்கு, எல்லாம் வந்துருங்கடி. யாரு விடுபட்டு இருந்தா சொல்லிடுங்கடி. பெரியத்தான், நாளைக்கு நம்ம வயல்தான் அறுவடை. நீங்க கண்டிப்பா வந்து உங்க காந்த குரலால 8 கட்டி பாடணும். அப்போதான் எல்லாரும் அலுப்பு இல்லாம வேலை செய்வாங்க. அட, நீ சொல்லித்தான் நான் வரணுமா என்ன? சரி, நாளைக்கு வரவங்களுக்கு சமையலுக்கு பொருள் வாங்க போகணும். போயிட்டு வந்துடுறேன்னா தான். பொன்னிறமா பூத்திருக்கு லேலோ ஐலசா, பூமி தாயும் புன்னகையே லேலோ ஐலசா, மண்ணை நம்பி விதைச்ச விட ஏலேலோ ஐலசா, மக்க பசிய தீர்க்குது ஏலேலோ ஐலசா, குனிஞ்சு அறுப்போம் அதிர்களை ஏலேலோ ஐலசா, நிமிர்ந்து எடுப்போம் நெல்மணிகளை ஏலேலோ ஐலசா, சோத்துல கால் வைக்க ஏலேலோ ஐலசா, சோத்துல கை வைக்க ஏலேலோ ஐலசா, குருவி துள்ளும் சங்கதி ஏலேலோ ஐலசா, குமரன் தந்த நிம்மதி ஏலேலோ ஐலசா, நாத்து நட்ட கைகள் எல்லாம் ஏலேலோ ஐலசா, நாளை கணக்க பார்க்குது அருவம் இன்னும் வேக
வாழ்க்கை இங்கே வாழுது உலகில் அரிசி துள்ளுறப்போ ஏலேலோ ஐலசா ஊரு பசியும் மாறுமே ஐலசா 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 மழை தந்த மண்ணுக்கும் ஏலேலோ ஐலசா குமரன் தந்த நிழலுக்கும் ஏலேலோ ஐலசா முளைப்பு தந்த கைகளுக்கும் ஏலேலோ ஐலசா உயிர் தந்த நிலத்துக்கும் தாயின் வாசம் வெள்ளி இருக்கு ஏலேலோ ஐலசா தங்கம் போல கதிர் சிரிக்கு ஏலேலோ ஐலசா ஊரே சேர்ந்து பாடும்போது ஐலசா ஐலசா உலகமே நம்ம பக்கம் ஏலேலோ ஐலசா சின்ன ராகம் பாடுதே ஏலேலோ ஐலசா சோறு தந்த சாமியே ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா சின்ன ராகம் பாடுதே ஏலேலோ ஐலசா சோறு தந்த சாமியே ஏலேலோ ஐலசா இரவு வேலை தந்த களைப்பில் ஊரே ஆழ்ந்து உறங்கியது. பொழுது விடிந்ததும் போகிப் பண்டிகையின் உற்சாகம் தொற்றிக்கொள்ள அனைவரும் வீட்டை சுத்தம் செய்யத் தொடங்கினர். அதற்குள் குமரனின் தாத்தா கரும்பு, மஞ்சள், பானை என பொங்கல் சீத்தனங்களோடு கலகலப்பான அந்த சந்தையிலிருந்து வீடு திரும்பினார். சந்தையின் வாசனையும் திருவிழா மகிழ்ச்சியும் அவர் பின்னாடியே அந்த வீட்டுக்குள் நுழைந்தது. வெயிலில் வந்த நீண்ட தூர பயணக் களைப்பால் தாத்தா திண்ணையில் அமர்ந்திருக்க அங்கே ஓடி வந்தான் குமரன். அவர்கள் பேசிக் கொண்டிருந்த பாசமழையில் களைப்பெல்லாம் கரைந்து போனது. சிறிது ஓய்விற்குப் பிறகு பொங்கலுக்கு காப்பு கட்டும் மூலிகைகளை பறிக்கத் தாத்தாவும் பேரனும் கிளம்ப அவர்களோடு துள்ளி குதித்து வந்தது காளை செல்வம். மனிதர்களின் பாசத்திற்கு ஈடாக அந்த செல்வமும் உடன் வர மூவரும் வயல்வெளியை நோக்கி உற்சாகமாக நடைபோட்டனர். குமரன் ஆசையோடு பறித்த அந்த செடிகளை பார்த்தபடி தாத்தா சொல்லத் தொடங்கினார். இங்க பாருப்பா குமரா, இந்த காப்பு கட்டுறதுங்கிறது வெறும் சடங்கு மட்டும் இல்லப்பா. இது ஒரு நடமாடும் மருந்து பெட்டி. அந்தந்த காலத்துல வர்ற நோய் தொற்றை தடுக்க அந்தந்த காலத்துல கிடைக்கிற மூலிகைகளை வீட்டு வாசல்லையே சேமிச்சு வைக்கிற ஒரு தற்காப்பு முறை இது. திடீர்னு ஒரு அவசர காலம்னா இந்த மூலிகைகளே நமக்கு மருந்தா மாறும். எனக்கு என் தாத்தா இந்த ரகசியத்தை சொல்லி கொடுத்தார். அதையே இப்போ நான் உனக்கு சொல்றேன். இதை நீயும் மறக்காம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நிச்சயமா தாத்தா, இவ்வளவு பெரிய மருத்துவ ரகசியத்தை எனக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. உங்க தாத்தா உங்களுக்கு சொன்ன இந்த அறிவை நீங்க எப்படி எனக்கு கை மாத்துனீங்களோ அதே போல உங்க ஆசைப்படியே இதை நான் பத்திரமா அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்ப்பேன் தாத்தா. என்ன செல்வம் சரிதானே என்று குமரன் உறுதியளித்தான். காளை செல்வமும் தலையசைக்க அந்த பாரம்பரிய அறிவு அடுத்த தலைமுறைக்கு கைமாறியது. மூவரும் சந்தோஷமாக வீட்டை நோக்கி புறப்பட்டார்கள். ஊருக்குள் நுழைந்தாலே புது நெல்லின் மனம். நாளை பிறக்கப் போகும் பொங்கலுக்காக ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் மக்கள் உற்சாகமாக உரலில் நெல்லையிட்டு குத்திக் கொண்டிருந்தனர். தக் தக் என்ற அந்த உழைப்பின் தாளம் ஊரெங்கும் எதிரொலிக்க புது அரிசி மணத்தோடு தைப்பொங்கலை வரவேற்க ஒட்டுமொத்த ஊருமே தயாராகிக் கொண்டிருந்தது. பொங்கலோ பொங்கல், எழுந்திருங்கள் அக்கா. ஆமா, நல்ல நாள் இது. சூரியன் வருமும் தயாராகலாம். சரி, எல்லோரும் வாங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இயற்கைக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி சொல்லி அந்த பொங்கல் திருநாள் இனிதே நிறைவடைந்தது. தாத்தா சொன்ன மருத்துவ ரகசியத்தையும் பண்பாட்டையும் தன் நெஞ்சில் ஏந்தியபடி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல உறுதி பூண்டான் குமரன். அந்த ஊரே மகிழ்ச்சியில் திளைக்க
பாசமும் பாரம்பரியமும் அங்கே மனம் வீசியது. அனைவருக்கும் தைத்திருநாள் வாழ்த்துக்கள்.